வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் கருவேப்பிலை துவையல் செஞ்சாலும் கருவேப்பிலை சட்னி செஞ்சாலும் நம்ம கிட்ஸ்லாம் சாப்பிட்றதில்ல இல்லையா? ஸோ அதனால் கருவேப்பிலை ரைஸ் வந்து செஞ்சு கொடுங்க. கருவேப்பிலை ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளேவருக்கு சாப்பிட்டு வருவாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், அதை விட கம்மியாக கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஸோ சைட் பை சைட் நல்லா கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருக்க ஈரப்பதெல்லாம் போய் நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ், அதாவது மொறுன்னு தெரியுதா, இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸோ அதுக்கு இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நல்லா குறைன்னு அரைச்சி ரெடி ஆகிட்டு வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், அதில் இருக்க எண்ணெயே போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அரைஞ்சு ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு பச்சை மிளகா அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்சு அந்த கருவேப்பிலை பொடியும் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெடிச்ச சாதத்தை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி. கண்டிப்பாக லெமன் ரைஸ், எப்போ பார்த்தாலும் லெமன் ரைஸ் தயிர் சாதம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பாயில்ட் எக் தான் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.